சார் நான் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதேன் சார். 5வது ரவுண்டு கூட வந்துடுது சார். எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டில் பார்க்கலாம். இந்த ரவுண்டில் என்ன சார் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டில் ஏற்கனவே பூனே முடிஞ்சிச்சுன்னு கொடுத்தாங்க. இப்போ மொஹாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5th ரவுண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் கொல்கட்டாவில் வந்து கம்ப்யூட்டேஷனல் டேட்டா சயின்ஸ் அந்த ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. தென் ஐசர் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொல்கட்டாவில். ரைட்டாக ஃபர்தர் ரவுண்டில் இந்த இருக்கக்கூடிய மொஹாலி தென் வந்து கொல்கட்டாவில் வந்து சீட்ஸ் வந்து அவைலபிள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பிஎஸ் பெர்ஹாம்பூர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஆர் இங்கே முடிஞ்சிச்சுல, பூனே முடிஞ்சிருச்சு ஏற்கனவே கொடுத்தாங்களே. இந்த வாட்டி வந்து மற்ற இதுவும் முடிஞ்சிருச்சு. மொஹாலி முடிஞ்சது, தென் வந்து கொல்கட்டா கேம்பஸும் முடிஞ்சிருச்சு. ரைட்டாக அதை பார்த்துக்குங்க. இந்த ரேங்க்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ISERadmission.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் யூஆரில் அன்ரிசர்வ் கேட்டகரியில் என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5092 தான் ஹையஸ்ட் யூஆரில். இதுவே இடபிள்யூஎஸ் கேட்டகரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15, தென் வந்து பார்த்தீங்கன்னா 15,073 பிஎஸ்ஐ பெர்ஹாம்பூர் கேம்பஸு. தென் என்சிஎல் கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14,000, அதுவும் வந்து 14,366 வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய கேம்பஸில் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ்ஸு. இதுவே வந்து இதில் நம்ம பார்த்தோன்னா 14,103 பெர்ஹாம்பூர் கேம்பஸில் பிஎஸ்எம்எஸ் கிடச்சிருக்கு. தென் எஸ்சி கேட்டகரிக்கு ஆல்மோஸ்ட் வந்து 24,802, தென் 26,294 அகைன் திருப்பதி எக்கனாமிக்கல் சயின்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிஎஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 24,059 பெர்ஹாம்பூரில் முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்களும் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரேங்க் என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு. இப்போ கொடுத்துருக்க ரேங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி பட் ரேங்க்கு இங்கே போடுறப்ப லிஸ்ட்டில் போடுறப்ப சென்ட்ரல் ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டாக இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ வெரிஃபிகேஷனோ வரணும்னா 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமி நீங்கள் கால் பண்ணலாம். ஐசர் அட்மிஷன்ஸு வந்து நான் இப்போ தான் சார் 12th படிக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் 2027 ஜூனில் ஃபஸ்ட் வீக்கில் இந்த எக்ஸாம் நடக்கும். உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டைம் இருக்கும். இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து ஒரு 8 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 மாதம் அகைன் வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கிளியர் பண்ணி நீங்கள் கொல்கட்டா கேம்பஸு, பூனே கேம்பஸு, பெர்ஹாம்பூரோ இல்லைன்னா மொஹாலி கேம்பஸோ இல்லைன்னா திருப்பதி திருவாந்திரமோ போய் சேரணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட மெரிட் 2027 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் படிச்சிங்கன்னா போகிறோம் அழகாக அட்டகாசமாக சீட்டை எடுத்துடலாம். நிறைய குழந்தைங்க ஆர்ஜிஆரோட லாஸ்ட் இயர் கோமட் 2026 ஜாயின் பண்ணாங்க. அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமா எழுதி இன்றைக்கி ஐசரில் ரிசர்ச் பேஸ்டு ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில். ரைட்டாக 4th ரவுண்டில் கூட சில குழந்தைங்களுக்கு கிடச்சிருக்கு. 5th ரவுண்டில் வந்து சில குழந்தைங்க எனக்கு கூட கிடச்சிருக்குன்னு கால் பண்ணி சொன்னாங்க. ரைட்டாக நீங்களும் அந்த மாதிரி ஐசரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிஆரோட மெரிட் 2027 அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யாருக்கு சார் நான் கால் பண்ணணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.